கோமதி ரஞ்சிதா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டா. அவ பேச்சு பார்வை எல்லாமே மாறி இருக்கு. அவ என்ன பேசினாலும் அதுக்கு உள்ள ஒன்று வச்சு வச்சு பேசுறா. அவளும் ரஞ்சிதாவும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்றாங்க. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. லாயரோட விசிட்டிங் கார்டா? இது எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சு? நிச்சயமா இதை நான் எடுத்துட்டு வரல. வேற யார் மூலியமா இது உள்ள வந்துருக்கும்? இப்போ கோமதி தான் பேக் எடுத்துட்டு கிளம்புனா, ஒருவேளை அந்த பேக்ல இருந்து கீழே விழுந்திருக்குமோ? அப்படின்னா கோமதி லாயர் கிட்ட, அப்போ கோமதி தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காளா? லாயரோட கான்டாக்ட் அவளுக்கு எதுக்கு? அண்ணி பேசுங்க. அம்மா வித்யா, எதுவும் பேசாத. எனக்கு இருக்கிற கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். ஒவ்வொரு தடவையும் அருண் தான் அந்த ரஞ்சிதா முன்னாடி என்ன தோக்கடிச்சு தலை குனிய வைப்பான். இந்த தடவை அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அம்மா, அந்த ரஞ்சிதா பேசினது வச்சு நீங்க எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்கம்மா. அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குமா? எல்லாரும் முன்னாலேயே பேசி வச்சுட்டு இங்க டிராமா பண்றாங்கம்மா. போதும் வித்யா, நீங்க சொன்னதெல்லாம் நான் நம்பினதும் போதும், அவ முன்னாடி நான் அசிங்கப்பட்டதும் போதும். நாம ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னா முதல்ல அதை பத்தி நாம ஒழுங்கா விசாரிக்கணும். அது நமக்கு சாதகமா இருக்கும்னு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல நாம இறங்கணும். அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனா இப்படிதான் நடக்கும். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் அவமானப்பட்டு நிக்கிறதா மிச்சம். சாரி அத்தை, அண்ணி சொன்ன மாதிரி. போதும் கல்பனா, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏற்கனவே அருணுக்கு அவ மேல அன்பும் பரிதாபமும் பொங்கும். இப்போ அவ மேல அபாண்டமா பழி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அவன் ரஞ்சிதா ரஞ்சிதான்னு உருகுவான். அவனை எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு சிக்கலை பண்ணிட்டீங்களே.